காலமெனும் மாளிகிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பனவன் பாட்டு அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 பாடல்களை சத்தாக தந்து இந்த மண்ணை ஓய்வித்த கம்பநாட்டானுடைய பெருமையை அவ்வப்போது நம்முடைய ஆனந்த ஆரம்பத்தில் சிந்தித்து வருகின்றோம். கம்பனுடைய அறம், கம்பனுடைய வீரம், கம்பனில் பெண்மை, கம்பனின் பாத்திரப்படைப்பு, கம்பன் காட்டக்கூடிய சமூக பொறுப்புணர்வு, கம்பனின் பெண் பாத்திரங்கள் என்று அடுக்கடுக்காக நாம் பேசி வந்திருக்கின்றோம். இன்று அண்மையில் ஒரு அற்புதமான கம்பன் மலரில் படித்த நீர்க்கோள வாழ்வு, கம்பனின் எண்ணத்தை தூய்மைப்படுத்திய நீர்க்கோள வாழ்வு என்கின்ற ஒரு கட்டுரை படித்தேன். அந்த கட்டுரையின் கதாநாயகன் கம்பன் காப்பியத்தில் மின்னி மிளிர்ந்த கும்பன். அந்த நீர்க்கோள வாழ்வை இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஒரு பாத்திரத்தை படைக்கின்ற போது நீங்கள் கதாநாயகனை அன்பு வயப்பட்டும் எதிர்நிலை பாத்திரத்தை வேறு மாதிரியும் படைப்பதுதான் ஒரு இயக்குனருடைய மரபு. ஆனால் கம்பராமாயணம் என்கின்ற காவிய திரைப்படத்தின் இயக்குனராக நமக்கு வாழ்வியலை சொல்லித்தந்த கம்பன் எதிர்நிலை பாத்திரங்களாக இருந்த ராவணன், வீடனன், இந்திரஜித், கும்பகர்ணன் போன்ற பாத்திரங்களை படிக்கின்ற போதும் அதை பற்றி சிந்திக்கின்ற போதும் புதிய புதிய கோணத்தை வகுத்து காட்டியிருக்கின்றான். எப்பேற்பட்ட எண்ண தூரிகையில் மின்னி மிளிர்ந்தது என்பதற்கு ஓர் எடுத்துக்காட்டு கும்பனை சொல்கின்ற போது இங்கே அறம், தர்மம், உணர்வில் உத்தமன், உள்ளத்தில் பண்பாளன், உடன் பிறந்தவனை மதிப்பவன் என்று 1000 வார்த்தைகள் அடுக்கடுக்காய் சொல்லி கும்பனை கம்பன் இதயத்திற்கு கொண்டு போகின்றான். அதன் முதல் காட்சி தன்னுடைய அண்ணனுக்கு மந்திர ஆலோசனை கூடம். யார்? 10 தலை ராவணன். 3,000,000 வாழ்நாள் முயன்றுடைய பெருந்தவம், எக்கோடி யாரால் வெல்லப்படாத ஆற்றல் பெற்றவன், வாரண பொருந்த மார்பு, வரையனை எடுத்த தோல், இதெல்லாம் எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம். இந்த 10 தலை ராவணன் யாருடைய ஆலோசனையும் கேட்க மாட்டான். கற்பின் கழனி, கற்பின் கொழுந்து, கற்பின் தெய்வமாக இருக்கக்கூடிய சீதையை கொண்டு வந்து அசோகவனத்திலே வைத்திருந்தார். அவளை அடைய வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அனுமன் தூது வந்தான். தூது வந்த அனுமனை பிடிக்கச் சொன்னான். அனுமன் வாளில் தீ வைத்தான். அது இலங்கை மாநகரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எரித்துவிட்டு பிறகு தூதுவனை கொள்வது மரபன்று என்று விபீஷணன் சொல்ல அதற்கேற்க அனுமன் சென்று விட்டார். இந்த கதைக்கு பிறகு போர்க்கள காட்சிக்கு முன்பாக மந்திர ஆலோசனை அங்கே கும்பன் வருகின்றான். கும்பன் மிகப்பெரிய படைத்தளபதியாகவே படைக்கப்பட்ட பாத்திரம். மன்னன் சொல்வதற்கு மண்டையாட்டி ஆமோதிக்க வேண்டியவன். ஆனால் முற்றும் துறந்த முனிவன் போல உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் உண்மை கொட்டினான். அண்ணா, இந்த இலங்கை மாநகரம், தேவர்களால் விஞ்சி பார்க்கக்கூடிய இந்த மண்ணுலகம், விண்ணுலகம் இரண்டும் இயக்கக்கூடிய இலங்கை மாநகரம் ஒரு அனுமனுடைய வைத்த அந்த தீ வாழ்த்தீயாலா எரிந்தது என்று நினைக்கிறாய்? இல்லை, சீதையனுடைய கற்புத்தீ. இதுதான் எரிக்கத் தொடங்குகிறது, எச்சரிக்கை என்றார். அடுத்த விஷயம், உன்மீது காதல் கொண்ட 1000 பேர் இந்த அரண்மனையில் இருக்கின்ற போது மாற்றான் மனைவியிடத்தில் மண்டியிட்டு இருக்கின்றாயே, பேசுவது மானம், இடை பேணுவது காமம், கூசுவது நம் குற்றம் என்கின்ற வசனங்களையெல்லாம் பேச வேண்டியவன் அண்ணனுக்கு அறிவுரை சொல்லி அயர்ந்து சென்று விட்டான். போருக்கு செல்கின்றான் ராவணன். எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இன்று போய் நாளை வா என்று ராமனால் அனுப்பப்படுகின்ற போது எழுப்பு கும்பகர்ணனை என்று உறம்புகின்ற கும்பகர்ணன் என்று அந்த பாடல் கேட்குமே, அப்படியே உலக்கையை வச்சு குத்தி 1000 யானைகளை வைத்து இடித்து தூக்குற மாதிரி இருக்குமா. 600 வண்டிகளில் சோறும் 100 வண்டி கல்குடமும் குடித்த பிறகுதான் ஏப்பம் பட்டு எழுந்திருப்பான். அந்த நீர்க்கோள வாழ்வு, அந்த உடையை உடுத்தி ராவணன் முன்பு வந்து நின்று போருக்கு புறப்படுகின்றேன், நீ வெற்றியோடு வருவாய். ராவணனை பார்த்து அறம் பேசினானா? அண்ணா, நான் போருக்கு சென்று வெற்றி பெறுவேன் என்று நீ சொல்வது எப்படி தெரியுமா? ஒருபோதும் நடக்காது. கற்பு தெய்வமாகிய சீதையை நீ தழுவ நினைப்பதும் போரிலே நான் ராமனை வெல்ல நினைப்பதும் இனி நடக்காது.
ஆனால் விதி வலியது, விதி என் பிடர் பிடித்து தள்ளியது. அதனால்தான் நீர்க்கோள வாழ்வை நச்சி நான் போருக்கு போகின்றேன். போர்க்களம் போகின்றான். ராமன் இவனுடைய உருவம் கண்டு வியப்பதாக கம்பன் சொல்கின்றான். வீடனிடத்தில் கேட்கின்றான், யார் இவன் என்று. அறம் பேசக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரன், ராவணனின் பின்பிறந்தவன். உன்னுடைய மனைவி சீதையை அவன் உள்ளத்தீயில் வைத்திருந்தும் காமத்தீயால் இலங்கை அடிபட்டதையும் எடுத்துரைத்து இயம்பியவன். இப்படி அறமும் தர்மமும் பேசியவனை நீ அனுமதித்தால் அழைத்து வருகின்ற, சென்று வா என்றான் ராமன். வந்தவுடன் வீடனனை பார்த்து கும்பன் சொன்னானாம், ஐயோ, அறத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நீ தவறு செய்ய மாட்டாய் என்று நினைத்தேன் வீடனா. நீயுமா என்னை அடைக்க வந்துவிட்டாய்? இல்லையப்பா, உண்டவனுக்காக உயிர் கொடுக்க வேண்டும். என்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி உணவிட்டு என்னை கண்ணை இமைகாப்பது போல காத்ததன் நோக்கம் போர்க்களத்தில் என்றாவது ஒரு நாள் நான் அவனுக்கு உதவுவேன். உண்டவனுக்காக உயிர் கொடுப்பது மரபு. நானும் உன்னிடம் வந்து அவன் போர்க்களத்தில் இறந்து கிடந்தால் அவனுக்கு ஈமக்கரியங்கள் செய்வதற்கு யாரும் இல்லை என்று தேவர்களும் முனிவர்களும் எள்ளி நகையாடுவார்கள். நீ ஒருவனாவது ராமன் பக்கம் நின்று அறத்தின் வழி நின்று எங்களுக்கு ஈமக்காரியை செய். நான் அண்ணனுக்கு உற்ற துணையாக இருக்கிறேன் என்று சகோதர பாசம். இவற்றிற்கு மத்தியில் பொற்குடத்திற்கு பொட்டு வைத்ததைப் போல ராவணனை பார்த்து சொல்கின்றான், ராவணா, இந்த கும்பன் இறந்துவிட்டான் என்றால் நம்முடைய குடக்கொடுந்துவாக இருக்கக்கூடிய இந்திரஜித்தை அனுப்பிவிடாதே. அந்த இந்திரஜித்தும் போரில் மாண்டுவிட்டால் தன் தகப்பன் காமத்தீயை அணைப்பதற்காக மகனையே இந்த மண்ணுக்கு மாண்டு கொடுக்கச் செய்த மகாபாகத செயல் என்று உன்னை ஏளனம் பேசிவிடுவார்கள். அனுப்பாதே ராவணா என்று இப்படியெல்லாம் பேசி போர்க்களத்திலே வருகின்றான். அனுமனை, சுக்ரீவனை, அங்கதனை தன்னுடைய மூர்க்க குணத்தால் வீழ்த்துவதற்கு முற்படுகின்ற கும்பனின் வீரம் கண்டு ராமனே வியந்ததாக செய்திகள் உண்டென்றால், இராமாயணத்து பாத்திரங்களை படிப்பதும் பல கோணத்தில் சிந்திப்பதும் ஆனந்தம். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.